32 வசனங்கள் எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீர்கள். இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று கைகளை உயர்த்தி ஆண்டவரை சோதனை. யாருக்கு தெரிந்தோ தெரியலையோ உருவாக்கின தெய்வத்துக்கு தெரியும் இதெல்லாம் நமக்கு வேண்டும். காசை சிந்திகளுக்கும் ஆகாரத்தை கொடுக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இதற்கெல்லாம் கவலைப்பட்டு இன்னைக்கு தொலைபேசியிலே இருக்கிற ஒரு குறைவான நிலையில தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கு. இப்படி இதுல முழுமுழுக்கிற நிலையில தன் பிள்ளைகளை தேவன் பார்க்கும் போது அவர்கள் மேல கோபப்படுற இஸ்ரவேல் பாளையத்தின் கடைசியில மதித்து போனார்கள். சடுதியான மரணங்கள், சடுதியான அழிவுகள். ஏன் தேவனுடைய கோபம். ஏன் கோபப்பட்டார்கள்? தேவனுக்கு முழுமைப்படுத்தி கொண்டிருக்கிறார். நம்மதையும் எப்ப பார்த்தாலும் அது இல்லை இன்னைக்கு இந்த முன்முறுப்பு தேவனை கோபப்படுத்துகிறது. பரலோகத்தை விட்டு இந்த பூலோகத்துக்கு உன்னை போல என்ன போல மனுஷனா வந்ததன் நோக்கமே அவர் கேட்டாரு. ரோமர் 8:32 நீங்க பாத்தீங்கன்னா தமது சொந்த குமாரன் என்று பாராமல் நாம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும். இங்க ஒரு காரியம் என்ன தெரியுமா, இந்த வசனம் நமக்கு கொஞ்சம் விட்டு அவரோடு கூட அதை விட்டு அவர் விட்டு மற்ற எல்லாம் வேணும் கேட்டு கொலேஸ்டர் 1:14 நீ வாசிக்க. ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளும் சகல வஸ்துக்களும் சிங்காசனங்கள் ஆனாலும் கர்த்தத்துவங்கள் ஆனாலும் துரைத்தனங்கள் ஆனாலும் அதிகாரங்கள் சகலமும் அவரை கொண்டு அவருக்கென்றும் எல்லாம் யாருக்காக? அவரையே பிதாவாகிய தேவன் உனக்காக எனக்காக கொடுத்திருக்கும் போது படைச்சதெல்லாம் யாருக்காக? அப்ப இன்னைக்கு இந்த விசுவாசம் இல்லாத நிலை நம்முடைய வாழ்க்கையில காணப்படும் போது முறுக்கு தானா வந்து இன்னைக்கு போக சொல்றதுல நம்பாங்க ஒன்னாம் நம்பதான் மாறி போனாங்க. தேவன் அதை பார்க்கல. தேவன் அவர்கள் மேல போக
ஏன் கோவப்பட்டாரு? யார் இவர்? இரண்டாவது, ஆரம்பத்துல இருந்த அந்த அன்பு இன்னைக்கு கிடையாது. ஆரம்பத்துல இருந்த அந்த அன்பு கிடையாது. அன்பு சகலத்தையும் நம்பும் சொல்லப்பட்டது. தேவன் பேரில மெய்யாகவே உனக்கு அன்பு பெருகி இருக்குமானா அவரை எல்லா நிலையிலையும் நீங்க சந்தேகப்பட மாட்டீங்க, நம்பி. தேவனுடைய வார்த்தை உனக்கு ஏற்று பொருளாவா இருக்க, அது ஜீவனாக உனக்கு. ஏன்னா பொய் சொல்வதற்கு மனுஷன் அல்ல, மனு மாறிவிடுவதற்கு மனு புத்தகம் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனிக்கும் நிறைவேற்றாதிருப்பாரோ என்ற ஒரு கேள்விய வேதம் நமக்கு முன்பாக இருக்கிறது. அவர் சொன்னால் ஆகும், கட்டளையிட்டார் நீக்கும். தெய்வத்தை தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவர்தான் ரட்சகராக இருக்கிறார். அவர்தான் உனக்கு வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த தேவனாலே தேவைகளை எல்லாம் சந்திக்க முடியும் என்ற விசுவாசம் உனக்கு இருந்தா பொறுத்துக்க மாட்டேன். உன் தேவைகளுக்காக தேவனை துதிக்க ஆரம்பிப்பார். அந்த நாட்கள்ல பழைய காலத்துல சினிமாலாம் பார்த்தீங்கன்னா அந்த ராஜா கதை, ஒரு புலவர் ரொம்ப ஏழ்மையா இருப்பார். ராஜாவை பாடி பரிசு பெற அரண்மனைக்கு போவார். ஒரு பாடல் ராஜாவை புகழ்ந்து பாடும்போது அந்த ராஜாவுக்கு பெரிய சந்தோஷம் உண்டாகி 1000 பொற்காசுகள் கொடுக்கும். ஒரு பாடல் அவருடைய குறைகளெல்லாம் மாற்றி வசதி நிறைந்தவனாக மாற்றிவிடும் என்ற சரித்திரம் கதைகள் நான் நிறைய கேட்டிருக்கேன். ராஜாவாக இருக்கிற தேவனை புகழ்ச்சி பாடுகிறது. அவரை குறித்த பயம் வாழ்க்கையில் இருக்கும்போது அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுத்தி நீ நடக்கும்போது கைவிடுவது, உன்னை விட்டு அவர் விலகி போவது, உன்னை ஆசீர்வதிக்காமல் அவர் எப்படி இருக்க முடியும்? ஆனா என்ன பண்றது? தேவனை குறிப்பாக கிடையாது. பொறுப்பாக்குவதையே நிறைய காரியங்கள் இருக்கு. இப்படி தொலைபேசியே இருக்கிறவங்களுக்கு மனுஷனால் கூடாததெல்லாம் தேவனாக கூடும். என்ன பண்ண முடியல? சரியான வழியில கொண்டு வர முடியலையா? கொடையில அடைக்க ஆரம்பிக்கலையா? பிள்ளைகள் தகுதியா இருக்கா? பிள்ளைகளால மானமே போன்ற நிலையில இதை நாங்க வாழ்க்கை சீர்கெட்டு போய்கிற எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்த இது திருத்த வழியே தெரியல சொல்லக்கூடிய அளவுக்கு நீ காணப்பட்ட அளவு கொண்டு இருக்கு. யாரால முடியும்? அப்ப மாற்றுகிறது அவர் வல்லமை உள்ளவர் என்று நீ விசுவாசிப்பாயான அவருடைய கணக்கில பொறுப்பை கொடுத்துட்டு அவரை மகிமைப்படுத்தி சோதனம் பண்ணி அவருக்கு செலுத்த வேண்டிய கணத்தை செலுத்தும் போது வேதம் சொல்லுகிறது, என்னை கணம் பண்ணுகிறவர்களை நான் கணம் பண்ணுவேன். என்னை கணம் பண்ணுகிறவர்களை நான் கணம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் ஆண்டவர். அப்ப எந்த அளவுக்கு நீ அவரை கணம் பண்ணுகிறாயோ அந்த அளவு தேவன் உன்னை கணம் பண்ணுவார். தேவன் கோபப்படக்கூடிய அளவுக்கு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில புதுமுறுப்புகள் நடத்தி போய் பிரச்சனைகள் இருக்கு, உண்மைதான். உலகத்துல உனக்கு உபத்திரவம் இருக்கிறது, உண்மைதான். இந்த உலக வாழ்க்கையில கடற்கரை மணலை பார்க்கிறோம், சஞ்சலங்கள் மிகுதியா இருக்கிறது, உண்மைதான்.
ஆனா தேவன் உன்னோடு கூட இருக்கிறது. இவைகளை எல்லாம் நீ ஜெயிக்கும்படியாக உனக்கு உதவி செய்யும்படியாக 2 உனக்கு கிறிஸ்துவுக்கு தேவன் வைத்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன பண்ணுங்க? ஒரு வட தேசத்தை விட்டுருங்க. குறைகளை நிறைவாக்கக்கூடிய தேவனை உயர்த்துங்க. எதையும் செய்ய அவரால் முடியும். யோக கேட்கலாம். யோக 42:2 தேவனுடைய சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது ஒன்றும் நடப்பதாது. எல்லாவற்றையும் எதுவாக இருந்தாலும் எதெல்லாம் முடியாது போடணும் எல்லாவற்றையும் செய்கிறதுக்கு அவர் வந்தமே நினைப்பது. அவர் உன்னை செய்ய நினைச்சுட்டா தடுக்க யாராலையுமே முடியவே முடியாது. தற்போது வல்லமையோடு செய்வோம். அவரைதான் நாம் ஆராதிக்கும்படியாக தேவனிடத்தில் கிருபை பெற்றிருக்கிறோம். பலவீனங்களாயிருந்தாலும், வியாதிகளாயிருந்தாலும், பிரச்சனைகளாயிருந்தாலும், ஒருமை நிலையாயிருந்தாலும், நிந்தைகளாயிருந்தாலும், போராட்டங்களாயிருந்தாலும், வேதம் சொல்லக்கூடிய காரியம் தான். 1 தெசலோனிக்கர் 5:18 நீங்க வாசி. நீங்கள் செய்து வருகிறபடியே எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வது இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. எல்லாவற்றிலேயும் எது நடந்தாலும் வரதெல்லாம் ஏன் எனக்கு எல்லாம் வந்து கேட்காதீங்க. என்ன பண்றீங்க? ஏதாவது எனக்குதான் நடக்குது, எனக்குதான் வருது, எனக்குதான் அவங்க செஞ்சு போடுறாங்க, அவங்க ஆண்டவர் நம்படுத்துறாங்க, அவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்க. நான் தான் இப்படி வெடிச்சு நாசமா போனேன். ரோமர் 8:28 வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களால் தேவனிடத்தில் அனுப்புகிறவர்களுக்கு சகலமும் நன்மையா நடக்குது. எல்லாம் நன்மை தெரியல உங்களுக்கு. மத்தியிலையும் தேவன் பெரிதேரை காண்பிக்கிற அன்பு அந்த தீமையை நன்மைக்கு ஏதுவாக கர்த்தர் உனக்கு நடத்தி தருவார் என்றார். கொஞ்சம் கஷ்டம் வந்துட்டா நாம எங்க வரமாட்டோம், ஆண்டவரை தேட மாட்டோம். எனக்கு பிரச்சனைகள் வந்துட்டா தேட மாட்டேன். எனக்கே கேள்வி கேட்போம், எனக்கே அப்படி பண்றேன், நான் சர்ச்சைக்காக போறேன், நான் தப்பு பண்ணிட்டேன், நான் எல்லாம் தான் செய்யறேன், ஆனா எனக்கு மட்டும் ஏன் நடக்குது? சில பிரச்சனைகள் அனுமதிக்கும் போது ஒரு காரியத்துக்கு இயேசுவுக்கு பிதாவாகிய தேவன் அனுப்பினார். எபிரேயர் 5:8 நீங்க அதை வாசிக்கலாம். அவர் குமாரனாய் இருக்கும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார் என்று எழுதப்பட்டு, சில நேரத்துல நம்ம அடங்காப்படாரியா இருந்தோம்னா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்வதற்கு சில காரியங்களை அனுமதிப்பார். அப்போ முதலாவது தேவன் கோபப்படக்கூடிய காரியம் என்ன? நான் முன்னிருக்கிற காரியங்களிலே, நான் கொடுத்திருக்கிற காரியங்களிலே கர்த்தர் கோபப்படுகிறார். ஏனென்றால் இயேசுவை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் ஐஸ்வர்ய சம்பந்தராக இருக்கிறார். இந்த குறைகளை போக்கக்கூடியவராக அவர் இருக்கிறார். நன்மை திருப்பை நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து கிரி செய்வதற்கு அவர் வார்த்தை உள்ளவராக இருக்கிறார். முதல் காரியம் வாழ்க்கை இருந்தாங்க.
தேவன் எதை அனுமதித்தாலும் வாழ்க்கையில நடக்கிற சம்பவங்கள் எதுவா இருந்தாலும் அதையெல்லாம் கர்த்தர் உனக்கு நன்மைக்கு ஏதுவாக நடத்தி ஆசீர்வதிப்பார் என்ற அந்த விசுவாசம் தேவனை பக்கத்துல இருக்க தேவனை துதிப்பாடுகிறோம். இது துதிக்கிறவர்கள் மேல பிரியம் முறுமுறுக்குவதற்கு கோபம் வரும் என்று வேறு இன்னொரு காரியத்தை நீங்க பார்க்கணும். 3:7 நீங்க பரிசேயரிலும் சதுசேயரிலும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும். அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறுகிறதை அவர் கண்டு, விரியன் பாம்பு குட்டிகளே, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? ஞானம் பண்ணி கேட்கிறது. எப்பேற்பட்ட ஆளுங்க வந்தாங்க? சரிசேய பரிசே. அவ 2 குரூப். இவங்கதான் தேவனுக்கு எல்லாம் என்று சொல்லி உரிமை பாராட்டினாங்க. இப்ப கண்ண முன்ன நேரா பகவத்துல நிற்பன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஓவர் பரிசு. நீங்களே நீக்குமானா அன்னைக்கு வரணும். அவரை ரவி 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 என்று எல்லாரும் கனம் பண்ணக்கூடிய அளவுக்கு காணப்பட்டவங்க. இப்ப இவங்க யோகாஸ்தான இடத்துல எதுக்கு வந்தாங்க? ஞானஸ்தானம் எடுக்க வர்றாங்க. எதுக்கு வர்றாங்க? ஞானஸ்தானம் எடுக்க வந்தவரை பார்த்து திட்டுவாங்க. என்ன தெரியுமா? விரியன் பாம்பு குட்டிகளே. நம்ம பார்த்தியில பார்த்தீங்க பிசாசுக்கு பிறந்தவங்களே விஷம் நிறைச்சவங்களே மனுஷனுக்கு பாம்புக்கு நாக்கு வைக்கிறதுக்கு மனுஷனுக்கு அது பேசும் போதுதான் எங்க வர இந்த பாம்பை போல விஷம் நிறைஞ்சவங்களே வரும் கோபத்திற்கு தப்பித்துக் கொள்ள உனக்கு வகை காட்டினவன் யாருக்கு கேட்கலாம். எனக்கு நான் பார்த்து எடுத்த உடனே நிறைய ஜனங்கள் கிட்ட சொல்ற விசேஷம் என்னன்னா ஞானஸ்தானம் எடுத்துட்டேன் எல்லாம் சரியாயிடும். எப்படி விட இருக்குதா? என்ன பண்ணிட்ட? நீ என்ன பண்ணிட்ட? கணக்கு மட்டும் எங்க ஏறிட்ட? ரஷ்யன்ல ஏறிட்ட. இவ்வளவு பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்திருக்கிறேன். எவ்வளவு பேர் நின்னாங்கல? எவ்வளவு பேர் நினைச்சான்? ஏன் திட்டாங்க? ஏன் தேவனுடைய கோபம் வரப்போகுதுன்னு சொன்னாங்க? அந்த தேவனுடைய கோபம் யார் மேல வரப்போகுது? ஞானஸ்தானம் எடுத்த முன்னால கிடையாது. ஞானஸ்தானம் எடுத்த மனம் திரும்புதல் இல்லாத ஜனங்கள் மேல, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி இல்லாதவங்க மேல தேவனுடைய கோபம் நிச்சயமா வரும். தெரியும், பெயரளவுல ஞானஸ்தானம் எடுத்துக்கணும். பெயரளவுல நீ கிறிஸ்தவனா இருந்து நீ பெயரளவுல வாழ்க்கையை நடத்திட்டு நீ ஆண்டவரை ஆசீர்வதிப்பார் என்று நடத்தினா தேவனுடைய கோபத்தின் கீழாக நீ சிக்கிக் கொண்டு நீ கவனிக்காம மனத்திருந்ததற்கேற்ற கனிகள் என்ன வேணும்? தேவன் எதை எதிர்பார்க்கிறார்? உன்னுடைய செழிப்பான இலைகளை பார்க்க தேவன் வரப்போறது கிடையாது. தேவனை பசியாற்றக்கூடிய கனிகள், தேவனை திருப்திப்படுத்தக்கூடிய கனிகள், நற்கிரியைகள் உன்னிடத்துல காணப்பட வேண்டும். அன்னைக்கு மோசமானவன் தான், இன்னைக்கு யாரா இருக்கிறான்? தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறான், தெரியாதவனா இருக்கிறான். ஏன் அப்படி இருந்தாங்க? அவனுக்கு வந்த தெய்வம் ஒரு மாற்றம், நிறைய மாற்றங்கள் ஓரளவுக்கு மாற்றம் இருக்கு. ஆனா இன்னும் ஆண்டவர் என்ன பண்றாரு? நிறைய மாற்றம் வாழ்க்கையில
வேணும். நற்கிரியைகள் என்ற கனிகள் நம்மகிட்ட வேணும். இந்த நற்கிரியைகள் எவ்வளவு இருக்கு? ஒரு பாட்டு இருக்கு, ஏற்றி நின்ற கைகளை எல்லாம் எடுத்து கொடுக்கும் கடங்களாக மாட்டார். எப்படி இருந்தா ஒரு நாள்ல ஏதாவது எதுவாவது கொடுப்பாங்களா என்ற ஏற்க நிலைந்த காலங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்ன வாழ்க்கையில வந்துட்டுதான் இல்லையா? கஷ்டங்களோ பிரச்சனைகளோ நெருக்கங்களோ பாடுகளோ பற்பல ஜனங்களுடைய உதாசீனங்களோ பற்பல ஜனங்களாலே ஆகாதவர்கள் என்ற நிலைகளில உன் வாழ்க்கையில குறைவுகளோடு கூட நீ வாழ்ந்த நாட்களில கேட்க வெட்டப்பட்டு இருந்தாலும் ஒரு எதிர்பார்ப்பு உள்ள நிலையில வாழ்ந்த காலத்தை பற்றி சிந்திச்சுப்பாரு. ஆனா இன்னைக்கு அந்த நிலை இல்லாம இன்னைக்கு மற்றவர்கள் கொடுக்கவும் இன்னைக்கு ஒரு குடும்பத்தை திருப்தியாய் நடத்தவும் வேண்டிய தேவைகளை எல்லாம் கர்த்தர் உனக்கு நிறைவாய் இதெல்லாம் தேவை கொடுத்துட்டாரு. ஆனா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுன்னு சொல்லும் போது முதல்ல நான் என்ன கேட்க ஞானஸ்தானம் எடுத்தவங்க என்ன பண்ணாங்க? அப்போ நீங்க வாசிச்சீங்கன்னா 2வது அதிகாரம் நினைக்கிறது. அப்போஸ்தலருடைய உபதேசத்திலையும் 2வது அதிகாரம் அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் 42 அப்போஸ்தலருடைய உபதேசத்திலையும் அந்நியோன்யத்திலும் அந்நியோன்யம்னா ஒரு 5 படம் எழுதுகிட்டு இருக்கு. அப்படியா? ஒருவருக்கு ஒருவர் நல்ல ஐக்கியமான நிலைகளிலேயும் அந்நியோன்யத்திலையும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். 4 காரியம் ஆதி சபை தலையாய கடமையா கொடுத்து ஞானஸ்தானம் பண்ணவங்க என்ன பண்ணாங்க? கேட்கல. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் உபதேசம் இல்லாதனால இன்னைக்கு ஊதாரிகளா போறாங்க. நான் மனசு தோன்றினதெல்லாம் செய்து கடைசியில ஆண்டவர்கிட்ட வந்து ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கேட்கிறார். ஆலோசனையில ஆச்சரியம் உள்ளவர் செயலிலே மகத்துவமான தேவனுடைய ஆலோசனைகள் கேட்கறதுல இன்னைக்கு மாற்ற கிரியைகள் அடிவகுப்பு பண்ணுகிற மனிதனுடைய வார்த்தையை செய்து கொடுக்கிறாங்க. ஜீவனை கொடுக்கக்கூடிய தேவனுடைய வார்த்தையை தன் வாழ்க்கையிலே தூரப்படுத்துகிறார். என் வார்த்தைகள் ஆவியின் தீவிரமா இருக்கிறது என்று யோவான் 6:63 சொன்னார். எங்க வரணும்? அவங்க முதல்ல என்ன பண்ணாங்க? ஞானஸ்தானம் எடுத்தவங்க அப்போஸ்தலருடைய உபதேசத்தை கேட்கிறதுக்கு ஒன்று கூடி வந்திருந்தாங்க, ஒரு மனமா இருந்தாங்க. நீங்க வசனம் கேட்கக்கூடிய வசனம் தாழ்வு வசனம் வாழ்ந்த நீங்க என்ன வேணும்? வசனத்துல பெருகி இருக்கிற ஒரு நிலை ஒரு சபைக்கு கட்டாயம் இருக்கும். தேவனை சந்திக்கணும். எபிரேயர் 10:14 நீ வாசித்தீனா யாவரோடு சமாதானமா இருக்கவும் பரிசுத்தமா இருக்கவும் நாடுகள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லையே என்று. யாரை சந்திக்கணும்? அப்போ தேவனை சந்திக்கணும்னா பரிசுத்தம் தேவை. எங்க போகுது இந்த பரிசுத்தத்துக்கு? யோவான் 17:17 சொல்றது
உம்முடைய சத்தியத்தினாலே உம்முடைய சத்தியத்தை அவர்களை பரிசுத்தமாக்கும். அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். எந்த அளவுக்கு சத்தியத்தை கேட்கிறையோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றங்களை கர்த்தர் உண்டாக்கினார். மூன்று காரியம் இருக்கு. கரை, திரை, பிழை. இவை ஒன்றும் இல்லாமல் ஒரு கற்புள்ள மனவாட்டியா உன்னை உருவாக்குவதற்கு பரிசுத்த ஆவியானவரை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ இன்னும் 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 எந்த அளவுக்கு சத்தியத்தை கேட்கிறதற்கு தாக்கி இருக்கும், எந்த அளவுக்கு சத்தியத்தை உள்ள வாங்கக்கூடிய ஒரு பாக்கியம் உனக்குள்ள இருக்கோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை உண்டாக்குவார். வார்த்தையும் வல்லமையும் உன் வாழ்க்கையை நிச்சயமா மாற்றும். அது வந்து செப்பரேட்டடா வேதனைக்கும் சொல்றாங்க. இந்த ஜனங்கள் யாருக்கு கனவானவர்கள் எவ்வளவு பிரிச்சிடும் உன்னை. எனக்கு வேதனைக்கிற ஒரு அனுபவம். இரண்டாவது பார்த்தீங்கன்னா 8:32 நம்ம பார்க்கணும். சத்தியத்தையும் அறிவீர்கள், என்ன பண்ண சத்தியவங்கள அப்போ நிறைய நம்ம அடுத்த பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையை சில போராட்டங்கள் ஒன்றும் செய்ய முடியல என்ற நிலையில நம்ம சிக்கிக் கொள்ளும் போது விடுவிக்கிறதற்கு ஒரு காரியத்தை தேவன் வைத்திருக்கிறார். எது உன்னை விடுவிக்கிறேன்னா 4 ஜனங்களால 4 பணால சக்தி மட்டும்தான் பல சிக்கல். அப்ப இந்த சத்தியத்தின் மேல உனக்கு இருக்கிற வாங்க, இந்த சத்தியத்தை தேடக்கூடிய ஒரு தாகம் ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு இருக்கணும், ஞானஸ்தானம் எடுக்கப்பட்டவங்களுக்கு இருக்கணும். 2வது அந்யோன்யம் இருக்கணும். ஒருத்தர் நீ வேற நான் வேற இல்ல, ஒரு தகப்பனுடைய பிள்ளைகள் என்ற உணர்வு இருக்கணும். ஒரே ரத்தத்தினாலே நாம் திரைமாய் வாங்கப்பட்டவர்கள், அந்த ஒரே ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள், செத்த கிரியைகளாக சுத்தமாக்கப்பட்டவர்கள் என்ற உணர்வு ஒரு தகப்பனுடைய பிள்ளைகள் என்ன உறவு இருக்கணும். அந்த உறவு நிலை இருந்தால்தான் உண்மையான உறவு. என்ன பண்ணா ஒருத்தர் விசாரிக்கும், பேசணும், கலந்து பண்ணணும், எல்லா காரியத்தையும் செய்யும். அழுகிறவங்களோட அழுகும், சிரிக்கிறவங்களோட சிரிக்கும், எல்லாரோட இணையும். ஆனா இன்னைக்கு இருக்கிற திருப்ப எப்படி தெரியுமா, அழுகிறவங்க தனியா போய் அழுகும். என்ன அவன் வீட்டுல பிரச்சனை நயம் பண்ணும். நீ என்ன இல்லை ஒரு குடும்பம் என்ற உறவே இல்லை. ஆனா ஆட்சியாளர் எங்க வளர்ந்து ஞானஸ்தானம் பெற்றவங்க எங்க வந்தாங்க, அந்யோன்யத்துல வளர்ந்தாங்க. 3வது அப்ப இருக்குது எடுத்து வந்துட்டாங்க. நிறைய தவிர பார்க்கலாம். நான் பார்த்தேன் ஏரியா அதுக்கு முன்ன வரும்போது காலைல 4 மணிக்கெல்லாம் நடந்து வந்து பார்த்தீங்க. முதல் 5 யாராவது எதுல பங்கெடுத்துவாங்க. ஆராதனைக்கு வராங்களே இல்லையோ, மற்ற நாள்ல வராங்களே இல்லையோ, கரெக்டாக பங்கெடுத்து ஏசு நாமத்துக்கு நாமே சொல்லுவாங்க. 4வது ஜெபம் பண்ணுறதுல உறுதியா இருந்தாங்க. இது யார் செய்யுது? ஞானஸ்தானம். எத்தனை பேர் ஞானஸ்தானம் இருக்கிறீங்க? நமக்கு இந்த பிரவೃತ್ತಿ எப்படி இருக்குது? சாங்கான உறுதி. உபதேசம் கேட்கறதுல அவ்வளவு ஆர்வமா எனக்கு 1 மணி நேரம் பிரச்சனைக்கு 1 மணி நேரம் அந்த எஸ்ஐக்கு மீட்டிங் நான் முகாமுக்கு போகும்போது 8 மணி நேரம் 9 மணி நேரம் அன்னைக்கெல்லாம் தேனியில முகாமுக்கு போனப்போ மனத்தை இடம் பிடிக்கிறதுக்கு பக்கத்துல போட்டுக்கிற பெட்கிட்ட இடம் பிடிச்சிட்டு
வந்து ஒருத்தர் நெருக்கி உட்காருவாங்க. ஆனா எவ்வளவு நேரம் பேசுவாரு பாத்தீங்கன்னா ஒரு ஆள் ஏற்றுக்க மாட்டாங்க. 1 மணி நேரத்துல 4 பாத்ரூம் போறாங்க. ஆனா என்ன பண்ண மாட்டாங்க, ஒரு ஆள் ஏற்றி போக மாட்டாங்க. அந்த அளவுக்கு வசனத்தாலும் இந்த வசனம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா எஸ்ஐக்கான இந்த அதிகாரம் இந்த வசனம் சொல்லவே மாட்டாரு. ஆனா எல்லாமே வேத வசனம் சொல்றாங்க. என்ன வேணும்? காரணம் இருக்கணும். ஜெபம் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? ஏன்னா கடைசி காலம் லூக்கா 21:36 சொல்லப்பட்ட வார்த்தைகளை படிங்க, நம்பிக்கை தரணும். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கு எல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் நம்ம ஜெபம் இருக்குது. பனாடி சொன்ன 2 பேர் புதுசா வந்தாங்க. 2 பேர் பழைய ஆளுங்க. முயற்சி எடுங்க, வாங்கிங்க. ஏன்னா இது என்னுடைய காரியத்தை எப்படியா நடக்குது. 4 பேர் வந்தாங்க நடக்குது, 40 பேர் வந்தாங்க நடக்குது செய்யுது. ஆனா அதுல பங்கெடுத்துட்டு வேண்டியது கடமை, ஒரு ரட்சிக்கப்பட்டவனுடைய கடமை. தேவனுடைய கோபாக்கியம் வாழ்க்கையில வரக்கூடாது என்று சொன்னார். தேவனுடைய பிரியத்திற்கு நீ காணப்பட வேண்டும் என்று சொன்னார். வழியிலே அவர் இந்த காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரிய போகும். 2 காரியத்தை நான் பேசியிருக்கிறேன். நிறைய காரியங்கள் வாழ்க்கையில அப்புறப்படுத்தி இதுதான் இருக்குது. இங்க அப்போ 2 மீன் 5000 ஏறக்குறைய 20,000 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு அதை பருகி ஆசீர்வதித்து மீதியான 10 கூறுகளை எடுத்து இன்றைக்கும் மாறாது. கையில இருக்கிறத வச்சே உன் தேவைகளை எல்லாம் சந்திக்கப்பட்டு அதிலேயே மீனை எடுக்க வைக்க தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். விசுவாசம் இல்லாதது இருக்கிறதுக்காக இது இல்லாத எவ்வளவு ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆனா அவங்களை விட எனக்கு கொஞ்சம் நேரம் நிறைய என்ற நிலம் மனுஷனுக்கு மட்டும் கோபம் வரக்கூடிய காரியம் அல்ல, தேவனும் கோபப்படக்கூடிய. 2வது ஞானஸ்தானம் தேவை. ஆனா ஞானஸ்தானம் எடுத்து உங்களுடைய நடைமுறைகள் தேவனை பிரியப்படுத்துவதாக கனிகளை தேவனை எதிர்பார்க்கிறது. ஆதி சபை உபத்திரவ காலத்துல உருவாக்கப்பட்ட சபை. உபதேசம், அந்யோன்யம், அப்படி இருந்ததுனாலதான் உபத்திரவ காலத்துல அவர் சிதறடிக்கப்பட்ட போது எங்கெல்லாம் போனாங்களோ அங்கெல்லாம் அந்த நஷ்டமாச்சு போயிடுச்சு, பொருள் நஷ்டமாச்சு, வீட்டு போயிடுச்சு, அந்த இடத்த விட்டே நம்மள தொடர்ந்தாங்க. இதுல குழந்தைங்க இல்ல, அவங்க எங்கெல்லாம் போனாங்க அங்கெல்லாம் சுவிசேஷத்தை சொன்னாங்க. சுவிசேஷம் எல்லா இடத்துலையும் பரவ ஆரம்பிச்சு ஜனங்கள் இயேசுவை அறிந்து கொள்ள ஆரம்பிச்சாங்க. தேசத்துல தேவனுடைய ஆசீர்வாதம் நடந்து வர ஆரம்பிச்சு.
நேரங்களில் நம்மளையும் கட்ட சில பிரச்சனைகள் ஊடாக அனுமதித்து நம்மளே அனுப்பிடுவார். அப்போ எல்லாவற்றுக்கும் ஒரு நோக்கத்தை வச்சுதான் ஆண்டவர் என்ன பண்ணுவார், செய்வார். அதனால பரதேசிக்காரங்க நீ ஞானசானம் எடுத்துட்டீங்கன்னா தேவன் நீங்க எப்படி இருக்குன்னீங்க என்று சொல்றதை கவனித்து செய்ய கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சாட்சி நேரம் சாட்சி இருந்தால் ஆண்டவர் சீக்கிரம் வந்து சாட்சி இருந்தா சீக்கிரம் மையப்படுத்தி வீடு தனியா பார்த்து சொன்னேன். வீடு தனியா பார்க்கும்போது வீட்டை காட்டு பஸ் வச்சு வீடு கிடைக்கணும், 1 மாசமா ஆகும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு 6 மாசமா பார்த்தாங்க, வீடு கிடைக்கல. நான் அதுக்கு இடையில வந்து பாஸ்டர் வந்து சொல்லி ஜெபிச்சுட்டே இருந்தேன். அவங்களும் கவலைப்படாத வீடு கிடைக்கணும்னு சொல்லி ஒவ்வொன்றையும் ஜெபம் பண்ணும்போது கண்டிப்பா நடக்கும்னு சொல்லி அவங்க சொல்லி அனுப்பிச்சாங்க. அதுக்கப்புறம் இந்த மாசம் கரெக்டா 31 மாசம் முடிய போகுது. கரெக்டா வந்து 14ஆம் தேதி 15ஆம் தேதி வீடு பார்க்க போனாங்க. அதுக்கப்புறம் 17ஆம் தேதி தான் வீடே போனாங்க. 16ஆம் தேதி அனுப்பிச்சு 17ஆம் தேதி போனாங்க. வீடு கிடைச்சது ஒரு அதிசயம். 2வது இன்னொரு விஷயம், நாங்கள் எப்படி எதிர்பார்த்தோமோ நான் கட்டுற மன வெற்றி சொன்னது போல நான் வந்து வீடு எப்படி கேட்டோமோ, நான் கேட்ட வீடு கம்மியான வாடகை இருக்கிறாரு, அட்வான்ஸ்ல கம்மியா இருக்கணும் அப்படின்னு கேட்டேன். 2வது பிள்ளைங்க பாதுகாப்பா இருக்கிறதுக்காக நல்லா நல்லா இருக்கணும் வீடு அப்படின்னு சொல்லி நான் எப்படியெல்லாம் கேட்டணும். கர்த்தர் அப்படியே கொடுத்து நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் அதிகமா கர்த்தர் செஞ்சு நீ மன சந்தோஷத்தோடு வந்து நான் சாட்சி சொல்றேன். அது மட்டும் இல்ல, நான் புதன்கிழமை வரும்போது நான் சாட்சி சொல்ல ஞாயிற்றுக்கிழமை வந்து புதன்கிழமை வந்து நான் ஆட்கள் குறைவா இருந்தால ஞாயிற்றுக்கிழமை வந்து சொல்லும்போது அநேக ஆட்கள் இருப்பாங்க. எல்லாருக்கும் இந்த சாட்சி தெரியணும், கர்த்தரை மதிப்பும் பண்றதுக்காக சொல்லலை. 2வது நான் வீட்டுல போய் சொல்லும்போது கூட வீட்டுல என்ன சொல்லணும், நீ மருத்துவமனைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து சாட்சி சொல்லலாம் வாசமா இருக்கு, அப்ப நீ சொல்லி இருக்கணும்னு சொல்லிட்டு ஆனா அப்ப இல்ல ஞாயிற்றுக்கிழமை வந்து சொல்லாம இருக்கணும், இல்ல அது தப்பு, அவங்க 2 பேருக்கையாவது சொல்லி இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால நான் சொல்லாது தப்புதான், அப்பா மதிப்பு கேட்கிறேன், அம்மாக்கு மதிப்பு கேட்கிறேன். அது கர்த்தருக்கு மகிமையா சொல்லிட்டு தேவன் கிறிஸ்துவ ஆண்டவரை பார்த்து அதிகமாய் நேசிக்கிறேன். பரிசுத்தமான சமூகத்தில் மகன் ஜானுக்காக அவருடைய விசுவாசத்தை சபைக்கு எந்த நன்மையான காரியங்களை செய்வதா இருந்தாலும் தன்னுடைய உடைக்கும் முதல் பலனை அவர் கொடுக்கக்கூடிய உற்சாகமாக பெறக்கூடிய ஒரு மகனாக அவர் சபையில இருக்கிறார். எப்பொழுதும் அந்த மகனுடைய மன விருப்பங்கள் நிறைவேறும், நல்ல சுக ஆரோக்கிய பெற ஜீவன் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால் ஆசீர்வதிக்கும் ரட்சிப்பின் பரிபூரணமான ஆசீர்வாதங்களை இந்த குடும்பம் மேன்மையாக எல்லா நிலையிலும் உயர்வும் கனமும் உண்டாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் மகனுக்காக இந்த புதிய வருஷம் மிகுந்த மகிழ்ச்சி நாங்கள் குறைவுகள் நீங்கி நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வருஷமாக அவருக்கு இருக்கிறார். குழந்தைக்காக நான் தெரிவிக்கிறேன், எல்லா நிலையில வளர்ச்சி உண்டாக நான் தெரிவிக்கிறேன். 52 சொல்லப்பட்டபடி இயேசுவானவர் வளர்ச்சியிலும் ஞானத்தினையும் மனுஷ தயவுலையும் தேவ திருவையிலும் அதிகமாக விருத்தி அடைந்தது போல ஒரு விருத்தியின் ஆசீர்வாதத்திற்கு செல்ல வளர்ச்சி அடைந்தோம். அறிகிற அறிவில வளர்த்தோம். ஆண்டவரே திருவை பெற்றோர்கள் மன மகிழ்ச்சி அடையக்கூடிய அளவுல இந்த
பிள்ளைங்களுடைய எதிர்கால வளர்ச்சி ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். நன்றியோடு நம் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். யாத்திராகமம் 36வது அதிகாரம் 20வது வசனம். வாசஸ்தலத்திலே உளுந்து நிற்கும் பலகைகளையும் சேற்றின் மரத்தால் செய்தார். வாசஸ்தலத்திற்கு நிமிர்ந்து நிற்கும் பலகைகளையும் எப்படி பாருங்க, நிமிர்ந்து நிற்கும் பலகைகளை சேற்றின் மரத்தால் செய்தார். வாசகத்தினை நான் நடுவிலே வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவது. இந்த ஆசரிப்பு கூடாரத்துல பல காரியங்கள் இருக்கு. சின்னது பெருசு என்ற பல நிலைகளில இது ஒரு மாசம் ஃபுல்லா போதிச்சாலும் பிடிக்காது சத்தியம். அப்போ இங்க இந்த பலகைகளை சுற்றி கைக்கு வரேன். இந்த மரம் கடந்த நாட்கள் வனாந்தரங்களில இது வளரக்கூடிய மரம். நாம கூட வனாந்தரத்துல கண்டுபிடிச்சேன். உபாகம் 32:10 ஆண்டு உள்ள இடத்துலான பெருமையான இருக்கிற இடத்துல நான் உன்னை கண்டுபிடிச்சேன். ரெண்டாவது இந்த மரங்கள் சொல்லும்போது முள்ளுகள் நிறைய மரம். என்ன மரம்? நான் கூட ஒரு வாட்டி முள்ளாதான் மற்றவங்களை வேதனைப்படுத்தி காயப்படுத்தி இருக்கும். ஆனா இன்னைக்கு அந்த மரத்தை தடவக்கூடிய நிலையில நெருங்கி வரக்கூடிய நிலையில நம்ம வாழ்க்கையில ஒரு மாற்றம். ஒரு வாரம் பேசினேன். இந்த பலகை நிமிர்ந்து நிற்கக்கூடிய அந்த பலகை 15 அடி உயரம், ரொம்ப உறுதி உள்ளதாக இருந்தது. உறுதி உள்ளதாக இருந்தது. அப்ப இந்த பலகை ஒரு தேவனுடைய பிள்ளைய அடையாளம் காட்டக்கூடிய ஒரு இடத்துல இந்த பலகை சபையை தாங்கக்கூடிய நிமிர்ந்து நிற்கக்கூடிய பலகைகளாக தேவன் தன்னுடைய ஜனத்தை வைத்திருக்கிறது. அந்த நிலையில யார் நிற்பாங்க? அந்த வனாந்தரமான இடங்களில நிறைய சேஃப்டி மரம்லாம் வளர்ந்து எல்லா மரமும் பயன்பாட்டுக்கு வரல. அந்த பலகை மட்டுமே 15 அடி உயரம் உள்ளதாக இருக்குன்னா மரம் எந்த அளவுக்கு வளர்ந்து இருக்குன்னா பாருங்க. அப்போ நன்றி உள்ளவனாக ஒரு கிறிஸ்தவன், ஒரு விசுவாசி காணப்பட இன்னைக்கு எல்லாவற்றிலும் பலவீனம் உள்ள கிறிஸ்தவர்கள் தேவனுடைய வாசஸ்தலத்திற்கு பயன்பட மாட்டார்கள். நீ சீக்கி மரமா இருக்கலாம், நீ கிறிஸ்தவம் தெரியுமா? ஆனா எல்லாத்துக்கும் நீ எங்க வர மாட்டேன்னா ஆசிரியப்பு கூடாரத்தின் வேலைகளுக்காக, ஆசிரியப்பு கூடாரத்தின் பணிமுட்டுகளுக்காக நீ உள்ள வரணும். இந்த பலகைகள் 48 பலகைகள் சொல்லப்பட்டது. அப்போ முதலாவது ஒரு கிறிஸ்தவன் யாரா இருக்கணும்னா பலவீனமானவனாக அல்ல, உள்ளவனாக இருக்கணும். அந்நிய தேசத்துல இருந்தாங்க, நேபுகாத் நேச்சாரத்தில் இருந்தாங்க. 60 முழம் உயரம் கொத்திலையை உண்டு பண்ணி இதை நாம் உண்டு பண்ணின தெய்வம் எல்லாரும் இந்த முன்பாக சாஸ்தாங்கமாக விழுந்து தொழுது கொள்ள வேண்டும்
வாலிபர் என்ன பண்ணல அப்படியே வரைச்சு கொடுக்கல புது போயிருந்தேன் ஞாபகம் நடந்துக்கிறேங்க நம்ம ஆளுக்கு சொல்றாங்க ஞாபகமா நடந்துக்கிறான் இப்ப பாத்துக்கிறான் ஆண்டவனுக்கு தெரியும் ஏன்னா அப்படியெல்லாம் அவங்க இல்லையா ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரே என்ற காரியத்தை விட்டு உத்தரவிட்டு எங்களுக்கு அவசியம் இல்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன்களை கற்றுவிட்டு வல்லவராக இருக்க தப்பு முடியாமல் போனாலும் நீங்க எத்தனை பொறுத்து வேணும். அதனுடைய விளைவு 7 மடங்கு சூடாக்கப்பட்ட கூட அது சூழ்ச்சி எரிக்கப்பட்ட போதிலும் கூட 4வது ஆளாக தேவன் நடுவுரை வேண்டும். வாலிப வயசு ஒரு 15-16 வயசுக்கு அந்த வயசுல அந்த புத்தி இருக்குமானால் இன்னைக்கு வாலிப பிள்ளைகளா இருக்கிற நீங்க வளர்கிற நீங்க எந்த அளவுக்கு ஆண்டவராக இயேசுவுக்குள் உறுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை 16 வயசு சொல்லப்பட்டிருக்கிறது வேற பண்டிதர்கள் சொல்றாங்க. ஆனா சிறைப்பிடிக்கப்பட்டு வந்தான். ராஜாவின் போஜனத்தினாலே நான் தீர்க்கப்பட மாட்டேன் என்று உறுதியான தீர்மானம் எடுத்து அந்த உறுதியா இந்த பணில ஒன்றும் அப்ப 2,000 அடி அழகா இருக்கும். 2,000 அடி எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சங்கீதம் 119 சங்கீதம் 32வது வசனம். நீர் என் இருதயத்தை விசாலமாக்கும் போது நான் உமது கற்பனைகளின் வழியாக ஓடுவேன். இருதயத்தை விசாலமாக்கும் என் இருதயத்தை விசாலமாக்கும் போது நான் உமது கற்பனைகளின் வழியாக ஓடுவேன். இன்னைக்கு ஏன் இருதயம் விசாலமா இருக்கா? இன்னைக்கு நிறைய பேருடைய இருதயம் விசாலமா இருக்காங்க. ஆண்டவராகி இயேசு சொன்ன காரியங்கள் மத்திய 22 முற்றுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாய் இருந்து உலக கவலைகள் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறபடியால் அவனும் பலனற்று போவான். நிறைய எதுனால நிறைந்திருக்குன்னா விசாலமா இல்ல குடிக்கு போச்சு. ஏன் குடிக்கு போச்சுன்னா இன்னைக்கு உலக கவலைகள் பெருகி போச்சு. உலகத்துல எப்படி 4 பேரால மதிக்கப்படக்கூடிய அளவுக்கு இருக்கலாம், 4 பேரோட மேல எப்படி இருக்கலாம், இதை குறிக்கவே கவலை நிறைய. எண்ணத்தை உண்மோம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை எது கவலை? எதுக்காகவே கவலைப்பட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த கவலைகள் முள்ளுகளை போல இப்ப இருந்த விசாலத்தை அடைச்சு. 2வது என்ன பண்ணலாம்? இன்னைக்கு போனா ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கலாம். எது போயிட்டு எது மேல கவனம் இருக்கு? பணம் போகணும் தான். ஆனா பணம் ஒரு மனுஷனுக்கு கீழே எவ்வளவு வசதி வாய்ப்புகள் நமக்கு இருந்தாலும் தேவன் கொடுத்த ஆவி தேவனிடத்துல வா என்று தேவன் கூப்பிடுவார். ஆனால் நாம் சம்பாதித்த எல்லாமே அப்ப இன்னைக்கு நிறைய பேர் ஏன் விசாலமான இருதயம் உள்ளவர்களாக காணப்படல? ஏன் தேவனுடைய வசனத்தின்படி இன்னைக்கு ஓட முடியாமல் நிறுத்தப்பட்டு இன்னைக்கு வழி குழுவலாய் போட்டி காரணம் பார்த்தீங்கன்னா வித்தியாசங்கள் உள்ளத்தில் தான் நிறைய பேருக்கு எதையே கவலை. நீங்க நிறைய
யோசனை, ஏதாவது கவலை, ஏதாவது நிலை இன்னைக்கு பெருகிட்டே இருக்குது. இது என்ன பண்ணுதுன்னா புல்ல போல இது படர்ந்து நம்ம இருமையும் விசாலமா இல்லாதபடிக்கு, தேவனுடைய கற்பனைகளை ஓட்டத்துல ஓட முடியாதபடிக்கு இந்த வழியை அடையும். அப்போ ஒரு கிறிஸ்தவன் குருவி உள்ளவனாக இருக்கிறது மட்டுமல்ல, விசால மனம் உள்ளவனாக காணப்பட வேண்டும். தேவனுடைய ஆலயத்துல, தேவன் பரிசுத்த ஸ்தலத்துல ஒரு பொருளாக நீ காணப்பட வேண்டுமானால், ஒரு சபையை நம்பக்கூடியவனாக நீ இருக்க வேண்டும் என்றால், உறுதி உள்ளவனாக, பலன் கொடுக்காதவனாக, இரண்டாவது விசால மனம் உள்ளவனாக நீ காணப்பட வேண்டியது அவசியம். மூணாவது இந்த சேர்க்கும் மரத்தை சேர்த்து கேட்கணும். யோவான் 14 நம்ம வாசிக்கிறோம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக் கொள்வதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும் படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். எப்பவும் ஜனங்கள் இருக்கிறாங்க, மரங்கள்ல எப்பவும் மரங்கள் இருக்கு. தேக்கு மரம் இருக்கு, மரம் இருக்கு, மரம் இருக்கு. 1000 வருஷ கணக்கு காலத்துல வாழக்கூடிய கேது மரங்கள்லாம் இருக்கு. நிறைய வாசனையை கொடுக்கக்கூடிய வாசனை மரங்கள் நிறைய இருக்கு. சந்தன மரம் இருக்கு. எவ்வளவு மரங்கள் இருந்த போதிலும் கூட எங்கேயோ வனாந்தரத்துல வளரக்கூடிய ஒரு சிறிய மரத்தை தேவன் தெரிந்து கொண்டார். அப்ப யார் தெரிஞ்சுக்கிறாங்க? இல்லையோ, தேவன் நம்மளை தெரிந்து அடையாளம். ரெண்டாவது, இந்த வனாந்தரத்துல வளர்ந்த மரங்கள், ஏராளமான மரங்கள் வளர்ந்திருந்தாலும் எல்லா ஆலயத்தின் வேலைக்காக பாக்கியத்தை தரல. அப்ப வளர்ச்சி நிறைந்த மரமாகிய இந்த பலகைகள் தான் தேவனுடைய ஆலயத்துல அவருடைய சமூகத்துல நிற்கக்கூடிய பாக்கியத்தை இந்த மரங்கள் பெற்றது. அல்லேலூயா. இதற்கு காரணங்கள் பார்த்தீங்கன்னா மத்திய 72:14 அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ அழைக்கப்பட்டவங்க அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவங்க எல்லாம் சீக்கிரமாகலாம். ஒருவேளை அது 10 அடி வளர்ந்துருக்கலாம், ஒருவேளை அது 14 அடி வளர்ந்துருக்கலாம், ஒருவேளை 15 அடி கூட மரம் இருக்கலாம். ஆனா பலகை மொத்தம் 2 அடி இருக்கலாம், 15 அடி உயரம் இருக்கலாம். மரம் சீக்கிரமா இருக்கலாம், ஆனா வளர்ச்சி இல்லாதவன், உறுதி இல்லாதவன், மன விசாரணை இல்லாதவன் தேவனுடைய ஆலயத்தின் வேலைக்கு பயன்பெறும். அப்ப நாளுக்கு நாள் நீ வளர்ச்சி அடையணும், வேத வசனத்துல வளர்ந்து பெருகணும். இன்னைக்கு எல்லா இடர்பாடுகளிலிருந்து விடுவிக்கப்பட்டு இப்பேற்பட்ட நிலையில இருக்கிற மக்களை விடுவிக்கிறதுக்கு ரட்சகனாகிய பிள்ளையாகி நீ ஒரு ரட்சகனாக காணப்படுவதற்கு ஒரு நல்ல வளர்ச்சியை தேவன் இடத்திலே என்னிடத்திலே தேவன் எதிர்பார்க்கிறார். அது பார்த்தீங்கன்னா இந்த மரம் பக்கு அப்படியே எடுத்து வந்து ஆலயத்தில் வைக்க மாட்டாங்க. இது பக்குவப்பட்ட ஒரு பலகையா இருக்கும். இது வனாந்தரத்துல வளரக்கூடிய மரம் சொன்ன இதுல எத்தனையோ இந்த சிறுகி இருக்கும். 10 அடி வளர்ந்தது, 8 அடி வளர்ந்தது, 15 அடி வளர்ந்தது, கூடவே வேற மரங்களை வளர்ந்துருக்கும். ஆனா எல்லா நிலையில இருந்து இந்த வளர்ந்த மரத்தை இந்த ஆலய பணிக்காக பக்குவப்படுத்துவதற்கு
அந்த மரங்களிலிருந்து வெட்டி தனியாக ரைட்டுலாம் இதுக்குள்ள இருக்கிற கார்பன்லாம் கைது இந்த கருத்து சரி பண்ணி பறகையை தொட்டா வள மாதிரி இன்னைக்கு ஒரு மனுஷனை பக்குவத்திற்குரிய காரியம் வேத தர்மம். எதிரைய 4:12 இருபுறமும் கருப்புள்ள பட்டயம் என்று வேத வசனத்துக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த மரத்தை தனியாக எடுத்து வந்து அதை பக்குவப்படுத்தி அதை கணுக்கள் அதை திருக்கள் எல்லாம் நீக்கி அதை சுத்தமாக்கி பலகைகள் ஆக்கின பிறகுதான் அது ஆலயத்துக்கு பயன்படுகிறது. அப்ப இது வந்து ஒரு விசுவாசிய உலகத்திலிருந்து பிரித்தெடுத்து வசனமாகிய பட்டயத்தினால சுத்தமாக்கி ஊழியத்திற்கு பக்குவப்படுத்துகிற அடையாளத்தை தான் இந்த பக்குவப்படுத்தப்பட்ட மரம் நமக்கு காண்பிக்கிற அடையாளம். அல்லேலூயா, அல்லேலூயா. பக்குவப்படாத ஒரு மனுஷனால படாத பாடுகள் தான் பட முடியும்ன்றத கர்த்தருடைய ஊழியத்தை என்ன பண்ண முடியும்? நீங்க அறகுறையா இருக்கிறவங்க என்ன பண்ண மாட்டாங்க, அவன் என்ன செய்ய மாட்டான். நீங்க நிறைய பல விதமான உபதேசங்கள் பெருகி வரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நம்ம நீங்க நிறைய பேர் யார் ஆயிட்டாங்கன்னா நிறைய பேர் பார்த்தாங்க. நீங்க பைபிள் படிச்சா யார் ஆயிடலாம், டாக்டர் கூட ஆயிடுச்சு. யாராயிடலாம் என்ன கேட்டாங்க, டாக்டர் பட்டம் எடுத்துக்கலாங்க நீங்க இதுவே 4 பேர் சொன்னாங்க. 4 வார்த்தை இங்கிலீஷ்ல பேச தெரியாது, டாக்டர் பட்டம் வாங்கி வச்சு நான் என்ன பண்றது? ஜெயக்குமார் என்ன கேட்டேன், 4 வார்த்தை எனக்கு இங்கிலீஷ்ல பேசவே தெரியாது, டாக்டர் பட்டம் போட்டு நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு என்ன அரை வைத்தியனா இருக்கக்கூடாது, முழு வைத்தியனா இருக்கணும். அப்போ பக்குவப்பட்டவர்களாக இருக்கணும், நல்ல வளர்ந்த நிலையில இருக்கிறவர்களாக இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எபேசியர் 4:15 எபேசியர் 4:15 அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்து எல்லாவற்றிலையும் வளர வேண்டும். வளர்ந்தவர்கள் தேவனுடைய ஆலய பணிக்கு பயன்படுத்தப்படுவார்கள். எல்லாரும் பிடிப்பாங்கன்னா லேவியராகமம் 21வது அதிகாரம் 20வது வசனம் சொல்றாங்க. ஆசாரியன் ஆகிய ஆரோனின் சந்ததியாரி அங்கவீனம் உள்ள ஒருவனும் கர்த்தருடைய தகன பலிகளை சேரலாகாது. அவன் அங்கவீனம் உள்ளவனாக தேவனுடைய அப்பத்தை சேரலாகாது. அவன் தன் தேவனுடைய அப்பமாகிய பூரணனானாலும் புல்லனானாலும் பூவிழுந்த கண்ணனானாலும் சொரியனானாலும் அசுரன் உள்ளவனானாலும் இதை ரசிக்கிறவனானாலும் அணுகல் ஆகாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லாதவர்கள் ஆச்சரிக்க கூடாது வேலைகளுக்கு நாம் கண்டுபிடித்தாரு
முடியும். ஆனா இன்னைக்கு இருக்கிற நல்ல வேலை. ஆனா வேத வசனம் காண்பிக்கக்கூடிய காரியங்கள் வேலை. ஹல்லேலூயா. எனக்கு யார் பயன்படுத்த முடியும்? பயன்பட ஆசை நிறைய பேருக்கு இருக்கு. நிறைய பேருக்கு நான் சொல்லுவேன், எப்பவுமே சொல்லுவேன், ஊழியத்தை செய்யறது தப்பு கிடையாது. ஆனா தேவனுக்கு முழு நேரம் அழைத்து வருகிற வரையிலும் நீ என்ன பண்ணிக்க கொள்ளாத. எனக்கு தெரிஞ்சு ஒரு காரியத்தை ஒரு ஊழியக்காரர் எழுதின ஒரு புத்தகத்தை ஒரு சகோதரன் ஒரு சபையில மூப்பரா இருந்தார். அவருக்கு எழுத படிக்க தெரியாது. அவர் ஒரு பெரிய கம்பெனி ஒன்றுல சூப்பர்வைசரா அதுக்கு வேலை. ஏராளமான வருமானங்கள் இருக்கு. இவர் சபையில வந்து எல்லா காரியத்திலையும் சபைக்கு கொடுக்கிறத எல்லாத்தையும் நடந்தார். இவர் எல்லாருக்கும் முந்தி செய்யறதுனால இவருக்குள்ள நல்ல வருமானம், வசதி வாய்ப்புகள், சபையில மூப்பது, எல்லா காரியங்களும் கொடுத்து கணப்படுத்தி. ஆனா ஒரு ஊழியக்காரர் வந்தார் அந்த சபையில ஊழியத்துக்கு வரக்கூடாது. கர்த்தர் என்ன பண்றாரு? அப்போது இந்த வார்த்தையை கேட்ட பிறகு எப்படி ஏவாள் மனசு கெடுக்கப்பட்ட பொழுதோ அப்படி ஒரு மனசு என்ன பண்ணுறது? வார்த்தைகளை எதிர்த்து பேச ஆரம்பிச்சு வார்த்தை செய்யறதெல்லாம் முறை கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு நாள் சொன்னாரு, நான் சபையை விட்டு போயிடுறேன், நான் தனியா சபை வேலையை என்ன பண்ண. இவருக்கு என்ன கிடையாது? படிக்க எழுத தெரியாது. இவர சபையில அவங்க கணப்படுத்தி மூப்பர் என்ற நிலையில வச்சாங்க. ஆனா வந்து இன்னொரு ஊழியக்காரன் வீட்டை கேட்டு என்ன பண்ண, கொஞ்ச நாள் ஆச்சு, இருக்கிற பணங்கள் செலவாச்சு, சம்பாதிச்ச நகைகள் அடகு வச்சாங்க, கொஞ்சம் கொஞ்சமா போனாங்க. எல்லாமே வாழ்க்கையில போய் இழந்து போய் இப்ப குடும்பத்துல பிரச்சனை ஆகும். குடும்பத்துல இப்போ சமாதானமாக சந்தோஷமாக ஒருவர் நேசித்து இப்போ ஒவ்வொருத்தருக்கு வருஷத்துக்கு சண்டைகளும் பிரச்சனையும் அழிதறிவு என்ற நிலையில இப்போ இந்த காரணம் வந்ததற்கு எது நீங்க நினைக்கிறீங்க? யாராவது சொன்னாங்க ஊழியக்காரன் தோல்வியில வந்தவன் என்ன பண்ணிட்டான்? என்ன கிடையாது. ஆனா இவர் என்ன பண்ணிருக்கணும்? கொஞ்சம் நேர்மையான நிலையில வச்சானா என்ன தாழ்மையை நடந்து கொள்ள பார்க்கணும். தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். தாழ்மை உள்ளவனைதான் கர்த்தர் மேம்படுத்துகிறார். கர்த்தர் உனக்கு வச்சிருக்கிற ஒரு ஸ்தானத்துல நீ இருக்கிற இடத்துல இருந்தீங்கன்னா நீ கனப்படுத்துவதற்கு தேவன் உன்னை பயன்படுத்த உன்னையே முன்னிலைப்படுத்தின்னு யாரோ புதுல வார்த்தைகளை கேட்டாங்கன்னா நீ வளர்ச்சி இல்லாதவன், நீ பூரணனுக்கு அடையாளமானவன், நீ தேவனுடைய ஆலய பணிக்கு பயன்பட முடியாதவனாக நீ நிறைய பேர் யாரா இருக்கிறாங்க. நம்ம யாரா இருக்கிறோம்? சபையில வித்தியாசத்தை வளர்வது வேத வசனத்திலே நீ வளர்ந்து பெருக வேண்டும். வேத வசனத்தை பகுத்து போதிக்க நீ பக்குவப்படுத்தப்பட வேண்டும். இன்னைக்கு வரக்கூடிய ஜனங்களுடைய மனநிலையை உணர்ந்து அவர்களோடு கூட இடைப்படுவதற்கு ஞானமுள்ள வார்த்தைகளை பேசுவதற்கு பரிசுத்த ஆவியானவரால நீ நிரப்பப்பட்டவனாக காணப்படணும். ஏதோ பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படனா ஏதோ வந்து கொஞ்ச நேரம் ரெண்டு அந்நிய வார்த்தைகளை பேசிட்டு வந்தத பல மணி நேரத்தில் தேவ சமூகத்துல காத்திருந்து தேவனுடைய புதிய பலனை பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு அனுபவத்துக்குள் வரணும். தேவ சத்தத்தை கேட்கக்கூடிய ஒரு செடிகள் உனக்கு காணப்பட வேண்டியது.
இன்னைக்கு வளர்ச்சியில நிறைய பேருக்குள்ள எண்ணெயில நீங்க யாரா இல்லாம இருக்கிறாங்க. நீங்க தலையாகிய கிறிஸ்துவுக்குள்ள எல்லாவற்றையும் வளரணும் என்பதற்காகத்தான் சரீரமாகிய சபையாக உண வச்சாரு. தலையாகிய கிறிஸ்துவாக தேவன் அவரை வச்சார். ரெண்டும் இணைஞ்சிருந்தாதான் அது பூரணப்படும். கிறிஸ்துவோடு கூட இணையாத எந்த காரியமும் அது பூரணத்துல வளர்ச்சி அடைய வாழ்க்கை கிடையாது. வேத வசனத்துல என்ன பண்ணுங்க, வளர்ச்சி அடையுங்க. அப்ப எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைகிறீங்களோ அந்த அளவுக்கு நீ வளர்ந்த பிறகு ஒரு நாள் வரும், அன்னைக்கு கர்த்தர் எடுத்து பயன்படுத்த ஆரம்பிப்பாங்க. அது தவிர யாராலையும் என்ன பண்ணாது முடியாது. ஆனா எந்த அளவுக்கு இன்னைக்கு என்னுடைய வளர்ச்சி இருக்கு, இந்த அளவுக்கு என்னுடைய வளர்ச்சி இருக்குது என்பது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கு. வளர்ச்சி இல்லாத ஒரு மனுஷன் என்ன பண்ண முடியாது. 30 வருஷமாவே இருக்கலாம், வளர்ச்சியே இல்லைன்னா என்ன பண்ண முடியாது. என்ன பண்ண முடியாது. நான் பார்த்து இருக்கிறேன், பல வருஷங்கள் இருக்கிறாங்க. ஒரு ஜெபத்துக்கு ஜெபிக்க என்ன பண்ண மாட்டேன். இன்னைக்கு வரணும் வைக்கலாம், இன்னைக்கு வரணும் வாயை திறந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா என்ன பண்ண முடியாது. இருக்கிறாங்க தேவனுடைய காரியங்களுக்கு பயன்படுத்த பல முடியாது. அடுத்ததான் ஒரு காரியங்களை சொல்லிக்கிறேன். இது கனம் கொள்ளதாக இருக்கு. அந்த பலர் எப்படி இருக்காங்கன்னா, ஹைட்டு வந்து 15 அடி இருக்கு. வெயிட் தாங்கணும்னா வளைந்து விடக்கூடாது. குறைஞ்சது ஒரு 3-4 அங்குலம் கனமாக இந்த பலகை கட்டாயமாக இருக்கு. அப்ப இன்னைக்கு பாருங்க, அப்ப தேவனுடைய ஆலயத்துல இன்னைக்கு ஒரு வேலை செய்யறவங்க, ஒரு ஊழியத்தை செய்யறவங்க மிக கனம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னா கனமான ஊழியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 5:4. மேலும் ஆரோனைப் போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு தானாய் ஏற்படுவதில்லை. இது கனமான ஊழியம். கனமானவர்கள், உறுதியுள்ளவர்கள், மன நிசாரம் உள்ளவர்கள், நல்ல வளர்ச்சி அடைந்தவர்கள், பக்குவப்படுத்தப்பட்டவர்கள் இந்த ஊழியத்துல கனப்படுத்தப்படுவார்கள். யார் கனப்படுத்துவாங்க? ஏன்னா இந்த ஊழியம் கனவீனமானவர்களால கனப்படுத்த முடியாது. கனம் நிறைந்தவர்கள் இந்த கனமான ஊழியத்திற்கு தகுதி பெற்றவர்களாக அதனால்தான் இவங்க இரட்டிப்பான கணத்துக்குரியவர்கள் என்று வேதம் சொல்கிறது. 5:17 நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை விசேஷமாக உபதேசத்தினால் பிரயாசப்படுகிறவர்கள் இரட்டிப்பான கனத்துக்குரியவர்களாக மாற வேண்டுமானால் அளவுக்கு பக்குவப்பட்டவர்களாக, வளர்ச்சி அடைந்தவர்களாக, இன்னைக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக, விசாரம் உள்ளவர்களாக, உறுதி உள்ளவர்களாக இருந்தால் அவங்க கணத்தை நீ தேட வேண்டாம், அது ஒண்ணு தேடி வரும். ஏன்னா நீ ஆலய பணிக்கென்று பக்குவப்படுத்தப்பட்ட நிலையில வளர்ந்திருக்கிறபடினாலே ஆலயத்தின் காரியங்களில் ஏதோ
அவனை தாங்கி நிற்கக்கூடிய பலகையா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு மேஜையாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு தூப பீடமாக இருக்கலாம். கவனிக்கிறீங்களா? பற்பல விதமான பணிச்சுட்டுகள் செய்யக்கூடிய ஒரு மரத்துக்கு அடையாளமாக நீங்க காணப்படலாம். ஆனா இப்ப சொன்ன இந்த காரியங்களோட இந்த வார்த்தையை சொல்லி நான் முடிக்கிறேன். இப்போ எத்தனை காரியங்களை செய்கிற ஒரு தேவனுடைய பின்ன, தேவனுடைய ஆலயத்துல, தேவனுடைய ஊழியத்துல அவன் பலன் உள்ளவனாக பங்கு பெற வேண்டுமானால் முதலாவது அவன் உறுதி உள்ளவனாக இருக்க வேண்டும். அவன் எல்லாத்திலையும் சபல புத்தி உள்ளவனா இருக்கக்கூடாது, பலவீனம் பண்ணவனா இருக்கக்கூடாது. அவன் யாரா இருக்கான்? உறுதி உள்ளவனாக இருக்கணும். இரண்டாவது இந்த பலக அகலம் உள்ளது. அப்போ இது விசால மனதுடையவனாக அவன் இருக்க வேண்டும். மனசு எப்படி இருக்குன்னா குளித்து போகக்கூடாது, விசாலமான மனதாக இருக்கணும். தேவனுடைய கற்பனைகளின்படி ஓடுகிறதற்கு என் மனசு எப்படி இருக்கணும்? என் இருதயம் விசாலமாக்கப்பட வேண்டும். இன்னைக்கு இந்த விசாலம் அடைக்கப்பட்டு இன்னைக்கு முள்ளுகளினாலே இது வழி புஷ்டமாக்கப்பட்டிருக்கிறது. அந்த முள்ளுகள் என்னன்னு பார்த்தோம், உலக கவலைகள், ஐஸ்வர்யத்தின்மை. அவன் யாரா இருக்கான்? விசால மனமுடையவனாய். மூன்றாவது அவன் தெரிந்து கொள்ளப்பட்டவனாய். நான் சொன்ன நிறைய சீட்டு பலம் இருக்கும். ஆனா எல்லா சீட்டு பலமும் ஆலயத்துக்குள்ள வரல. ராசிக்கு கூட 15 அடி உயரம் உள்ள பலகைகளாக அதுக்கு மேல வளர்ந்த மரம் தான் எங்க பலகைகளாக இருக்கிறது. அப்போ வளர்ச்சி இல்லாத, பக்குவப்படாத ஒரு மனுஷன் ஒரு வளர்ச்சி இல்லாதவன் தேவனுடைய ஆலய படிக்க என்ன பண்ண முடியாது. அழுதுதான் அது அதிக விதமான பாரத்தை தாக்கக்கூடிய பலகையா இருக்கிறதுனால, அந்த உயரம் அதிகமா இருக்கிறதுனால, வலிமை இருக்கிறதுனால அது தாங்க இருக்கிறதுனால 3 அங்கலம் 4 அங்கலம் கனமுள்ளதாக அந்த பலகை அப்போது மனுஷர்களாக ஊழியத்தை செய்கிறது. கனவீனம் உள்ள மனுஷர்களால கனமுள்ள ஊழியம் நடப்படுத்த முடியாது. அதனால்தான் ஒரு நடத்துகிற மூப்பர்களாக இருக்கு, போதகர்களாக இருக்கு, நல்வழிப்படுத்தக்கூடிய நிலையில அவர்கள் நடத்துகிறவர்கள் என்பதை அறிந்தால் அவர்களை இரட்டிப்பான கனத்தை செலுத்த வேண்டும் என்று ஆசரிப்பு கூட நான் தங்குவதற்கு ஒரு பதிவு கொடுத்தார். அதை எல்லாவற்றிலையும் ஒரு பொருளாக நாம் இருந்து பழக நேரம் இல்லாமல் பூமி நிலை குறைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கை என் அஸ்திவாரம் அசைந்தாலும் நான் நிற்கும் பூமி நிலை குறைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கை என் அஸ்திவாரம் அசைந்தாலும் நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரே. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நம்புவேன் என் இயேசு
எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும் என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என்னை ஒருவரை என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என்னை ஒருவரை 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 நானுக்கும் பூமியின் நிலை குறைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும் நானுக்கும் பூமியின் நிலை குறைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும் நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என்னை ஒருவரை நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என்னை ஒருவரை நம்புவேன் என்னை ஒருவரை நான் நம்புவேன் என்னை ஒருவரை நம்புவேன் என்னை ஒருவரை நான் நம்புவேன் என்னை ஒருவரை ஃபோன் ஸ்பெஷல் யோகர் மாதிரி இரக்கம் நிறைந்த நாமம் மகிமை. நம்ம வந்து 4K வார்த்தையினாலே 7 தேவனுடைய 4K வீடியோலாம் வந்து 3 GB 4 GB சத்தியமாக விதைத்து நன்றி செலுத்தி நீ எதிர்பார்க்கிற வளர்ச்சி உள்ளவர்களாக நாங்கள் இருக்கும்படி வளர்ச்சியில வளர்ந்து எங்களை வளர செய்கிறோம். இன்னும் அப்படி ஆலய பணிக்காக செயல்படுகிறது பக்குவப்படுத்தப்பட்டவர்களாக உறுதி உள்ளவர்களாக விசாலமானவர்களாக கனம் உள்ளவர்களாக வளர்ந்தவர்களாக இருக்க உதவி செய்யும். காணிக்கைகளை உற்சாகமாய் கொடுத்திருக்கிறார். உற்சாகமாய் கொடுக்கிறவர்களிடத்தில் பிரியமாய் இருக்கிறார் என்று சொல்லி பிரியத்தின்படி கையின் பிரயாசங்களை கண்டார். இவருடைய வருமானங்கள் பெருக முடியாது. இழப்பும் நஷ்டங்களும் வாழ்க்கையில் நீங்க முடியாது. ஒன்றும் குறைந்த என்று சொல்லக்கூடிய மேலான ஆசீர்வாதத்திற்கு கொடுக்கிறார். ஒவ்வொருவரையும் கருவிக்கு தகுந்தபடி கர்த்தரை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார்கள். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பேன். ஜான் வந்தது ஜான் சொன்னதா சரி வாடா 25 இவர் 25ஆம் தேதி பிறந்தார். இவர் இன்னைக்கு பிறந்தார். எல்லாரும் கைகளை உயர்த்தி முழு மனதோடு ஆசீர்வாதங்களை நான் இவருக்கு ஆசீர்வதிக்கிறேன். இரக்கமும் கிருபையும் நிறைந்த ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு கொடாட்டு என்று பிறந்த நாள் காண்கிற மகன் தியானுக்காக ஆண்டவரே இவருக்கு கொடுத்த ஆயுசு நாட்களுக்காக
இன்னைக்கு காணக்கூடிய பிறந்த நாளுக்காக கர்த்தாவே, ஆண்டவரே, இவரை நீ ஆசீர்வதிக்க நித்தம் கர்த்தர் உன்னை நடத்துவார். நானும் பரிசுத்த தேவனுடைய வழிநடத்துதல் உண்டாகும். சுகம் ஆரோக்கிய பலனோடு கூட எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாய் இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் உண்டாகவும், ஆகவே சரீர சுக வாழ்வுகள் பெறுவதும், நன்மையும் கிருபையும் தொடரவும், தொடர்ந்து எல்லா நிலையிலும் வாழ்ந்து இவர் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கு. இவரையும் அவரை சார்ந்த குடும்பத்தாரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தான வாழ்த்தி ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிக்கிறேன். இந்த பிறந்தால் காணப்போகிற பிள்ளைகள் மேல உங்களுடைய காலம் ஆசீர்வாதமாக எல்லா நிலையான வளர்ச்சியில வளர்ச்சியில ஞானத்தில மனுஷ தயவில் தேவ கிருபையில் அதிகமாய் விருத்தி அடைந்து இந்த பிள்ளைகள் விருத்தி அடைவார். வேண்டிய ஞானம், வேறு புத்தி, அறிவு, படிக்கக்கூடிய கல்வி ஞானம், கீழ்ப்படிதல் எல்லா நன்மைகளும் ஆரோக்கிய சுகத்தோடு வாழ பிள்ளை ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தால் happy birthday to you. God bless you. Happy birthday. God bless you. என் நாசுமாவியை கர்த்தரை ஸ்துதி. என் முழுவதுமே பரிசுத்தமான நாமத்தை நாசுமாவியை கர்த்தரை ஸ்துதி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் ஆசீர்வாதமும், அவருடைய பாதுகாப்பும் பராமரிப்பும் வழிநடத்துவதும் நம் அனைவரோடும் முகப்பரிசுத்தவான்களோடும் வந்திருக்கிற குடும்பங்கள் அனைவரோடும் என்றும் நீடிக்கின்றது. ஆசீர்வாதம்.